விஜயின் கரூர் பிரச்சாரத்தில் 10 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்த நிலையில் எந்த விதத்திலும் விஜயை குறை சொல்ல முடியாது என நடிகை சனம் ஷெட்டி தெரிவித்துள்ளார். ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் சொன்னது, இவ்வளோ சின்ன ரோடில் அது நடுவில் டிவைடர் வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரோ ரோடில் எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்றது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது, இவ்வளோ கூட்டம் 10,000க்கு மேலே 30,000 ப்ளஸ் கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே நீங்கள் பர்மிஷன் ஆஃப் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை விஜய் சார் அப்படியே நீங்கள் அங்கேருந்து ஸ்டாப் பண்ணி திரும்பி ரிட்டர்ன் போக சொல்லியிருக்கலாம். இவ்வளோ விபத்து நடந்திருக்காது அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதான் நிறைய லெவல்ஸில் இது மிஸ்டேக் போயிருக்கு. சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்காத நால 41 உயிர்களை நம்ம பலி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அரசியல் பேசுகிற நேரம் இல்லை, இது மக்கள் கூட நிற்கிற நேரமாக நான் பார்க்குறேன். எனக்கு தமிழ்நாடு சோறு போட்டிருக்கு, எனக்கு இன்னைக்கு இருக்கிற அங்கீகாரம் கொடுத்தது தமிழ் மக்கள். இந்த நேரத்திலயும் இவங்க கூட நான் இல்லைன்னா, இவங்கள நான் சந்திக்க வரலன்னா, அப்புறம் இதுக்கப்புறம் நான் எது பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான், நான் இருந்தே வேஸ்ட்டு தான் அப்படின்னு பார்க்குறேன். என் தம்பி, என் சொந்த தம்பி இறந்து 4 மாதம் கூட ஆகலை. ஸோ அந்த நேரத்தில் நம்ம கூட இருந்தவங்க எதுவும் பண்ணவும் வேண்டாம், சொல்லவும் வேண்டாம், கூட இருந்தாங்க இல்லை, சாகிற வரைக்கும் நான் அதை மறக்கவே மாட்டேன். ஸோ அந்த வேதனை, என் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தப்போ அந்த வேதனை எனக்கு தெரியும். அது வெளியில நான் காட்டிக்கிறது இல்லை. ஏன்னா தைரியமா இருக்கணும், இருக்கிற மாதிரி காட்டணும், அப்போதான் என் அப்பா அம்மா ஒரு அளவுக்கு தைரியமா இருப்பாங்கன்றது. ஆனால் வலி, அப்படி ஒரு வலி இருக்கு. இந்த வலி தான், அவங்களுடைய வலி தான் என்னை இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. வேற எந்த நோக்கமும் இல்லை. ஏன், எதுக்காக, எப்படி, எதுவுமே யோசிக்காம வந்திருக்கேன். பாதிக்கப்பட்டவங்களை பாத்தீங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயமா இருக்க முடியுது? இல்ல, என்ன வார்த்தைகள் பத்தலைங்க. ஆறுதல் சொல்ல தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா என்னால ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். மை பிரசன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும், பக்கத்துல ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்க முடியும், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். பட் இது பேசிக்கா நான் பாக்குறேன். இதுவும் பண்ண முடியலன்னா, அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு அது 2 நாளா எனக்கு தூக்கமே வரல. பட் நான் அரசியல்வாதி கிடையாது, எந்த கட்சி மெம்பரும் கிடையாது. ஸோ எனக்கான அந்த பேக்கிங்கு, அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலான்னு கிளம்பி வந்திருக்கேன். தவறு நினைக்கிறீங்க மேடம்? இதான் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் லொகேஷனே தப்பு. இவங்க தாவேக்காலிருந்து அவங்க கேட்டது ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு ஸ்டேடியம் மாதிரி லொகேஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் கொடுத்தது பர்மிஷன் இங்கே தான். அது சாதாரண ரோடு, இதில் பாதி தான் இருக்கு அந்த இது. அதில் எவ்வளோ பேர் இப்போ மதுரை மாநாட்டிலே பார்த்துருப்பாங்க, எவ்வளோ ஆன்டிசிபேஷன் இருக்குன்றது. 10,000 எல்லாம் கிடையாதுங்க, இவ்வளோ இருக்குன்றது தெரியும். நமக்கல்லையும் பார்த்துருப்பாங்க, அதே க்ரௌடு தான் வந்திருக்கு, பிளஸ் கரூர் க்ரௌடு. ஸோ ஒரு காரணம் அப்படின்னா ஒரு ஆன்டிசிபேஷன் இல்லை, எதிர்பார்த்து அதுக்கான சரியான லொகேஷன், இது சரியான லொகேஷன் கிடையாதுன்றது பண்ணியிருக்கணும். இல்லை தாவேகா ஆர்கனைசர்ஸ் ஆகுது இவ்வளோ வருவாங்கன்ற ஒரு ஆன்டிசிபேஷன்ல நான் அதான் நான் சொன்னேன்ல, எந்த கட்சி சார்பாகவும் நான் பேசல, நான் மக்கள் சார்பாக தான் பேசிட்டு இருக்கேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் சார் காரணம் கிடையாது, ஆனா அவங்க மேல பொறுப்பு இருக்கு. அவங்கள பாக்குறதுக்காக இல்ல, அதுக்கும் நம்ம சொல்றதுக்கு ஈஸி. அகைன் நான் தாவேகா சப்போர்ட் பண்றேன்றது கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன், ஒன்லி இன் மூவிஸ், அன்கண்டிஷனல் லவ். அரசியல்ல நான் ஒரு பப்ளிக்கா தான் நான் பேசுறேன், கண்டிஷனல் லவ் தான். ஸோ நான் சொல்றேன், அவங்க இன்ச் இன்ச்சா நகரி அந்த ஒரு அவ்வளோ கிலோமீட்டர்ஸ், இவ்வளோதான் கிலோமீட்டர்ஸ், அது தாண்டி வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆச்சுன்னு இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. நான் கூட சொல்ல, அங்க இருக்கிறவங்களே சொல்றாங்க. ஸோ நம்ம சொல்றதுக்கு ஈஸி. இந்த நேரத்தில் நீங்க சொன்னீங்களே, ஏன் வரல, வர முடியாதனால வரல அப்படின்றது என்னோட இது. கண்டிப்பாக நீங்க அதை நான் அன்னைக்கும் கூட போட்ட ட்வீட் என்னன்னா, ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் சார் சொல்றது எதுக்குன்னா, பேசாம யோசிக்காம பழி போடுறது ரொம்ப ஈஸி. அரெஸ்ட், ஏன் அரெஸ்ட் பண்ணும்? அவங்க கேட்ட பர்மிஷன் இடம் இது கிடையாது. சரி, நடுவுல அவங்க தாமதமா வந்தாங்கல்ல, அப்போ பர்மிஷன் கட் பண்ணியிருந்திருக்கலாம்ல. அதுதான் இப்போ அண்ணாமலை அவர்களும், சீமான் அவர்களும், எடப்பாடி சார் அவர்களும் எல்லாருமே இதுதான் சொல்றாங்க. இது நிறைய லெவல்ஸ்ல மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு. இவங்க தான் காரணம்னு நம்ம ப்ரூஃப் இல்லாம சொல்ல முடியாது. ஆனா இட் இஸ் அ மிஸ்டேக் ஆன் மெனி லெவல்ஸ். காவல்துறை அதிகாரிகள் 500 பேர் கொடுத்தோன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அங்கே போய் பார்த்தா 50-100 பேர் கூட இல்ல.
அப்படின்னு சொல்றாங்க. நடுவில் பவர் கட் ஆயிடுச்சு. பவர் கட் ஆன உடனே பேனிக் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கேருந்து தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் இது தீவிரமா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்தாதான், சிபிசிஐடி கிட்ட போனாதான் உண்மை வெளியில வரும். ஆனா உண்மை வெளியில கண்டிப்பாக வரணும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.